ஹலோ ஆல். இந்த செஷன் எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா செட்டை பத்தி. ஸோ செட்டை வந்து எதுக்கு யூஸ் பண்றோம்னா சேம் கான்செப்ட் தான். மல்டிபிள் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஆனா டூப்ளிகேட் வேல்யூ எனக்கு வேண்டாம் அப்படின்னா நம்ம செட்டுக்கு வரும். இப்போ ஏதாவது ஒரு கேம் விளையாடுறோம், யூனிக் நேம்ஸ் தான் வேணும். இப்போ லாட்ரியே வச்சுக்கோங்களேன். ஸோ லாட்ரியில வந்து நம்ம ஒரே லாட்ரி நம்பர் ரெண்டு வாட்டி மூணு வாட்டில போட மாட்டாங்க, ஒன்று தான் போடுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல எனக்கு டூப்ளிகேட்ஸே இருக்கக்கூடாது அப்படின்னும் போது தான் இங்க செட்டு வருது. ஓகே. ஸோ செட்டோட டிஃபரன்ஸ் என்ன டியூப்பிள்க்கும் லிஸ்ட்டுக்கும் செட்டுக்கும் பார்த்தீங்கன்னா, செட்டு வந்து அன்ஆர்டர்ட். அன்ஆர்டர்ட்னா நீங்க கொடுக்குற ஆர்டர்ல தான் அதை எடுத்துக்கணும் அவசியம் இல்லை, என்ன ஆர்டர்ல வேணா வச்சுக்கோம். அன்இண்டெக்ஸ். இப்ப லிஸ்ட் அண்ட் டியூப்ல நம்ம வேல்யூ எடுக்கும்போது எப்படி எடுத்தோம்? லிஸ்ட் வந்து ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள இண்டெக்ஸ் போட்டோம்ல, அந்த மாதிரி செட்ல நீங்க போட முடியாது. ஓகே. அதே மாதிரி டூப்ளிகேட் வேல்யூஸ் நம்ம கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்தோம், வந்துச்சு. ஆனா இதுல டூப்ளிகேட் வேல்யூஸ் அலோவ் பண்ணாது. ஸோ டூப்ளிகேட் வேல்யூ கொடுத்தா என்ன பண்ணுது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? செட் கிரியேட் பண்ண போறோம். ஸோ மை செட். இப்போ லிஸ்ட்ல வந்து ஸ்கொயர் பிராக்கெட் கொடுத்தோம், டியூப்பிள்ல வந்து ரவுண்ட் பிராக்கெட் கொடுத்தோம், இதுல கர்லி பிரேசஸ் கொடுப்போம். ஓகே. இதுக்குள்ள நம்ம ஆப்பிள், செரி, மெலன், திருப்பி ஒரு ஆப்பிள கொடுக்குறேன். ஓகே. ஸோ இப்போ இது என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். நான் ஜஸ்ட் பிரிண்ட் தான் பண்றேன். பிரிண்ட் பண்ணும்போது மை செட்னு கொடுத்து பிரிண்ட் பண்றேன். அப்போ வந்து எனக்கு எல்லா வேல்யூஸும் அது பிரிண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து டைப் ஆஃப் மை செட்டும் கொடுத்து பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். டைப் ஆஃப் மை செட். ஓகே. ஸோ பிரிண்ட் ஸ்பெல்லிங் தப்பா போட்டுட்டேன். ஓகே. ஸோ இப்போ கரண்ட் ஃபைல நான் ரன் பண்றேன். எனக்கு என்ன ஆகுது? ஆப்பிள், மெலன், செரி தான் வருது. நான் கொடுத்தது ஆப்பிள், செரி, மெலன். ஆனா இங்க வந்திருக்க ஆர்டர் வேறையா இருக்கு. ஆப்பிள் டூப்ளிகேட்டை எடுத்துரும். எரர் காட்டாது, எக்ஸெப்ஷன் காட்டாது, டூப்ளிகேட்டை எடுத்துரும். கிளாஸ் வந்து செட்டு, டைப் வந்து செட்டுன்னு வந்துருச்சு. ஓகே. இதுதான் உங்களுடைய செட்டோட வேலை. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி நம்ம வந்து பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸும் நான் வந்து கொடுக்கலாம். 1, 2 கொடுக்கலாம், ட்ரூ, ஃபால்ஸ் கொடுக்கலாம். ஓகே. இதுல என்ன சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்க. ஓகே. ஸோ இப்போ நான் இதை ரன் பண்றேன்னா, சாரி, ஓகே, இப்போ நான் இதை ரன் பண்றேன். ரன் பண்ணும்பொழுது எனக்கு 1 மட்டும்தான் வந்திருக்கும், ட்ரூ வராது. ஃபால்ஸ் இருக்கு, ஆனா ட்ரூ இல்லை. ஏன் அப்படின்னா பூலியன்ல 0னா ஃபால்ஸ், 1னா ட்ரூ. இப்போ நான் இங்க 0 கொடுத்திருந்தேன்னா ஃபால்ஸ் வந்திருக்காது. இது டூப்ளிகேட் வேல்யூன்னு சொல்லிட்டு ஒன்னு 1 எடுத்துக்கும், இல்ல ட்ரூ எடுத்துக்கும். ஸோ எது வந்து நீங்க லாஸ்டா கொடுத்துருக்கீங்களோ அதை அப்படியே விட்டுரும், ஃபர்ஸ்ட் கொடுக்கறத எடுத்து வச்சுக்கும். கரெக்டா? ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு டூப்ளிகேட் வேல்யூஸை இதை டெலீட் பண்ணுது. ஓகே. இதுல எத்தனை வேல்யூ இருக்குன்னு நான் பார்க்கணும் அப்படின்னா நம்ம லென்னு ஒரு மெத்தட் இருக்கு இல்லையா, அந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மெத்தட்ல மை செட் கொடுத்தீங்கன்னா எத்தனை வேல்யூ இருக்குன்றதை எனக்கு பிரிண்ட் பண்ணிடும். 6 வேல்யூஸ் இருக்கு. ஆனா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இண்டெக்ஸை வச்சு நம்ம வந்து போக முடியாது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அப்ப இருக்கிற வேல்யூல நான் எப்படி பிரிண்ட் பண்ணுவேன்? இதை நீங்க பேர் கொடுத்து பிரிண்ட் பண்ணா, இல்ல எனக்கு ஒன்னு ஒன்னா பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபார் லூப் போட்டுக்கலாம் நம்ம. ஓகே. ஃபார், ஓகே, எக்ஸ் இன் மை செட் பிரிண்ட் எக்ஸ். ஃபார் லூப்ல நம்ம வந்து பொறுமையா பார்ப்போம். இப்போதைக்கு இது ஜஸ்ட் ஒரு சின்டாக்ஸ் மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஒவ்வொரு லைன்ல வந்து அடிச்சிடும். அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் வேல்யூ வந்து எனக்கு மை செட்ல இருக்கா இல்லையான்னு பார்க்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? பிரிண்ட் ஆப்பிள்ன்றது இன் இன் ஆப்ரேட்டர் நம்ம பார்த்திருப்போம். இல்லைன்னா ஆப்ரேட்டர் செஷனை போய் திருப்பி பாருங்க. இன்னுங்கிறது ஒரு ஆப்ரேட்டர். சோ இந்த செட்ல ஆப்பிள்ன்ற வார்த்தை இருக்கா இல்லையா, எஸ் ஆர் நோ, ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகே. நாட் இன் கொடுத்தீங்கன்னா அப்படியே ரிவர்ஸ், இருக்கக்கூடாது, இருந்துச்சுன்னா ஃபால்ஸ் வரும். ஓகே. இல்லைன்னா ட்ரூ வரும். இதுதான் வந்து நம்மளோட செட். ஓகே. நம்ம அப்படியே பிரிண்ட் பண்ணலாம். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஆட் பண்ணணும். ஓகே. ஸோ நீங்க ஒன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டீங்க செட்டுனா அப்டேட் பண்ண முடியாது, ஆனா ஆட் பண்ணலாம். ஓகே. அப்டேட்னா இருக்கிற வேல்யூவை அப்டேட் பண்ண முடியாது, ஆனா ஆட் பண்ணலாம். எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு மெத்தட் இருக்கு, myset டாட் ஆட்னு. ஸோ அதுல உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது பிரிண்ட் ஆகும். ஓகே. ஏற்கனவே இருக்கிறதுல நீங்க ஆட் பண்ணணும் அப்படின்னா இது பண்ணலாம். ஓகே. ஸோ
டூ ஒரு ஐட்டம்ஸ் இருக்கு. ஓகே, ஒரு செட்ல இருந்து இன்னொரு செட்டுக்கு ஐட்டமை நம்ம வந்து காப்பி பண்ண போறோம். ஓகே, இது ஏற்கனவே ஒரு செட்டா, இது நியூ செட் ஒன்று கிரியேட் பண்றேன். நியூ செட் கிரியேட் பண்ணிட்டு என்ன பண்றேன், இதுல 0 கொடுக்குறேன், கமா ப்ளூ கொடுக்குறேன். ஓகே, இந்த ரெண்டுத்தையும் நான் கம்பைன் பண்றேன். எது, மை செட்டையும் நியூ செட்டையும். ஓகே, மை செட் டாட் அப்டேட் நியூ செட். ஓகே, இது கம்பைன் பண்ணலாம். இப்ப நம்ம என்ன பண்றோம், மை செட்டை பிரிண்ட் பண்ணி என்னென்ன வேல்யூஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ பாத்தீங்கன்னா ஃபால்ஸ் இருக்கு, 1 இருக்கு, இதுவுமே வந்து மை செட்டோட தான். செரி இருக்கு, 2 வந்து எதுல இருந்து வந்திருக்கு, அங்கேதான் இருக்கு. ஓகே, மெலன் இருக்கு, ஆப்பிள் இருக்கு, ஆரஞ்சு, இது எல்லாமே வந்து உங்களுக்கு மை செட்டு தான். இப்ப நியூ செட்ல இருந்து வந்தது ப்ளூ மட்டும்தான், ஏன்னா 0 வந்து ஃபால்ஸ். அப்ப ஃபால்ஸும் 0வும் டூப்ளிகேட்ல 0 போயிடும், ப்ளூ வந்து ஆட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு செட்டு. கூடவே வந்து இப்ப ரிமூவ் பண்ணணும், எனக்கு இந்த ஐட்டம் வேண்டாம் அப்படின்னு ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்க ரிமூவ் பண்ணலாம். ஓகே, எப்படி ரிமூவ் பண்ண போறீங்க அப்படின்னா மை செட் டாட் ரிமூவ் என்ன வேல்யூ அப்படிங்கறத கொடுக்கணும். ட்ரூவை ரிமூவ் பண்ணு அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ எனக்கு வந்து என்னாச்சு, எரர் காட்டுது. ஏன் எரர் காட்டுது அப்படின்னா இது ரிமூவோட ஃபங்க்ஷன். ரிமூவ்ல ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்து அது செட்ல இல்லை அப்படின்னா உங்களுக்கு எரர் அடிக்கும். ஏன் இதுல செட்ல இல்ல ட்ரூ இருக்கேன்னு பாத்தீங்கன்னா, நான் ட்ரூ வந்து இங்க டபுள் கோட்ஸ்ல கொடுத்துருக்கேன், ஆனா அங்க பூலியனா கொடுத்துருக்கேன், அதனாலதான் இந்த பிரச்சனை. ஓகே, இதுவே மை செட் டாட் டிஸ்கார்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, இதுல நான் வந்து ட்ரூன்னு கொடுக்குறேன். ஓகே, இதுல ட்ரூ கொடுத்தா எனக்கு வந்து எரர் வராது. ஏன் எரர் வராதுன்னா இந்த டிஸ்கார்ட்ன்ற மெத்தட் அப்படி இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணும், இல்லைன்னா விட்டுரும். ஆனா ரிமூவ் வந்து என்ன பண்ணும், இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணும், இல்லைன்னா எனக்கு எரர் அடிக்கும். இதுதான் ரிமூவுக்கும் டிஸ்கார்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ஸ்ல போடுங்க. தேங்க்யூ.